ஹலோ மக்களே, ஒரு சந்தோஷமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேஷன் லெவலோட எக்ஸாம் டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 7ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் அரௌண்ட் 1 மந்த் வந்து நடக்க போகுது. உங்களுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் வந்து சிட்டி வந்து தெரியும். உங்களுக்கு வந்து சென்னையில் நடக்க போதா, பெங்களூரில் நடக்க போதா, இல்லை வந்து ஆந்திராவில் நடக்க போதா அப்படின்னு சொல்லி சிட்டி வந்து 10 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். பட் எக்ஸாக்டாக வந்து எக்ஸாம் சென்டர் எங்கே, உங்களுக்கு எந்த ஷிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி 4 நாளைக்கு முன்னாடி தான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி வந்து சிஜிஎல் வந்து அரௌண்ட் ஒரு 14,500 வேகன்சி இருக்குது. அவங்க வந்து ஆகஸ்ட்டில் வந்து எக்ஸாம் நடத்துகிறதா வந்து ஒரு ஸ்கெடியூல் வந்து விட்டுருந்தாங்க. பட் ஆர்ஆர்பி வந்து இப்போ முந்திக்கிட்டாங்க. மேபி எஸ்எஸ்சி பேக் அடிப்பாங்களா என்னன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். நிறைய பேர் வந்து நேற்று ஆன்சருக்கு ரிலீஸ் ஆயிருந்தது. கிராஜுவேஷன் லெவலுக்கு நிறைய பேர் வந்து வெக்ஸ் ஆயிருந்தீங்க, சரிங்களா? ஸோ நல்லா பண்ணல அப்படின்னு சொல்லி இப்போ இன்னொரு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் 1 மந்த் ஸ்கெட்யூல் போட்டு வெறித்தனமாக படிங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியலனா இனிமேட்டாச்சு நம்ம கோர்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் போங்க, ரயில்வேஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி ஆப் இருக்கும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் வந்து கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்கும் என்டிபிசிக்கு. உங்களுக்கு வந்து கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ் அதை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு நிறைய மேக்ஸ், ரீசனிங்கு, நிறைய ஜிகே, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் டெஸ்ட் எடுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கிராஜுவேஷனில் விட்டுருந்தாலும் அண்டர் கிராஜுவேஷனில் வந்து கிளியர் பண்ணி உள்ளே போகிற வழியை பாருங்கள். அதே மாதிரி கிராஜுவேஷன் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக ரொம்பவே கம்மியாக தான் போகுது. நான் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நான் சொன்ன கட் ஆஃபோட ஒரு 5 மார்க் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து மெயின்ஸுக்கு படிங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வாட்டி பேப்பர் டஃப்ன்றதால ஒரு 5லேருந்து 7 மார்க் 8 மார்க் நான் சொன்னதோட கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் மெயின்ஸுக்கு படிங்க, சரிங்களா? ஸோ ஏன்னா வேஸ்ட் ஆக போகிறது இல்லை, நம்ம படித்தா அப்படியே அடுத்த ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ் ஆக போகுது. இன்கேஸ் கட் ஆஃப் வந்து 1 மார்க் 2 மார்க் ஏறிச்சுன்னா கூட அடுத்த ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ் ஆக போகுது. படிக்கிறது வேஸ்ட் இல்லை. ஸோ ப்ரிப்பரேஷனை வெயிட்டாக போடுங்க. அதே மாதிரி மறக்காமல் ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை ஒரு ஃபாலோ போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி 6 மணிக்கு 2ஆம் தேதி 7ஆம் மாதம் 6 மணிக்கு வந்து ரயில்வேஸ் தமிழ் யூடியூப் சேனலில் லைவ் மறக்காமல் வந்துருங்க. பை பை, டேக் கேர்.